வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது LBW லவ் பியாண்ட் விக்கெட் அப்படின்ற ஒரு தமிழ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு 4 எபிசோட்ஸ் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் அகாடமியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. ஆக்சுவலா கிரிக்கெட் அப்படின்னு உடனே இதுல வந்து விக்ராந்த வந்து லீட் கேரக்டரா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா விக்ராந்த் வந்து பாஸ்ட்ல ஒரு மிக திறமையான கிரிக்கெட்டரா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட முன்கோபத்தினால வந்து பெருசா போக வேண்டிய அவரு அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஷைன் ஆகாம அந்த அகாடமிலேயே வந்து ஒரு பிடி டீச்சரா ஒரு கைண்ட் ஆஃப் எடுபடி அப்படின்ற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ அந்த அகாடமில பிரசன்ட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, சீனியர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அவங்கள. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பெருசா ரிசல்ட்ஸ் அப்படின்றது கொண்டு வரதில்ல. அவங்களோட ரைவல் கிளப்புக்கு அகேன்ஸ்டாவும் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்ப ரிசல்ட்டை எப்படியாவது கொண்டு வந்தே ஆகணுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அந்த அகாடமி இருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நியூ கம்மர்ஸ் மாதிரி வந்து ஒரு கேங் வந்து சேர்றாங்க. அதாவது தங்கம் அப்படின்ற ஒரு பொண்ணு, அதாவது அவங்க அப்பா அம்மாக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறதே பிடிக்கல. சோ அதை மீறி வந்து சேர்றா. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வரக்கூடிய ஒரு பையன், ஒரு பெரிய செலிபிரிட்டியோட பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சேர்றாங்க. சோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன, அண்ட் கடைசியா அந்த அகாடமியை காப்பாத்துனாங்களா, சீனியர் ஜூனியர் பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காட்ட போற ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ். இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல காட்டின விஷயங்களை பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து அங்க ஜாயின் ஆறாங்க, அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி அந்நியத்தன்மையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி உண்மைக்கு நெருக்கமா இல்ல. அதுலயும் அதுல அடிக்கக்கூடிய காமெடிகள் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேய் வந்து கிரிக்கெட் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணும், அதனால ஏர்லி மார்னிங் யாரும் போகாதீங்கன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீனியர் ஜூனியர் ரேகிங் அப்படின்றதையுமே இன்னுமே எஃபெக்டிவா காட்டியிருக்கலாம். ஒரு மாதிரி மொக்கையா சீனியர்ஸ் ரேக் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. விக்ராந்தோட கேரக்டரை நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவரோட லைஃப்ல பிரசன்ட்ல நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும் அண்ட் பாஸ்ட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் ஆக்சுவலா நடந்துச்சுங்கிற அந்த விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்ல பில்டப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த அகாடமியை காப்பாத்துறதுக்கான அந்த பிளானிங் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கதான் செய்யுது. பட் இது வரைக்கும் எடுத்த காட்சிகள் இன்னுமே கொஞ்சம் நேச்சுரலா இருந்திருக்கலாம் அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்னோட ரேட்டிங் சோஃபார் வந்து 2.6 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல. டைம் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.